இனிப்பான மாம்பழம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொட்டையை புதைச்சி வச்சோம் அப்படின்னா சூப்பராக செடி வளர்ந்துரும். இப்போ அதுக்காக நல்ல ஒரு மாங்கன்று வளர்ந்துருச்சு. அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து ஒரு கொப்பு உடைக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். முருங்கை கொப்பு தான் இப்போதைக்கு எனக்கு கிடச்சதுன்னு சொல்லிட்டு இது லாங்காக இருந்தது, அது உடைக்க தான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து இவ்வளோ காய்ச்சி கிடந்தது. இப்போ எல்லாத்தையும் போய் மாடி வந்து பறிச்சுட்டு வந்தது. அதோட இதோட லாஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி ஆரம்பித்து எவ்வளோ மொத்தம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட ஹைட்டு பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஹைட்டு வருது. இவ்வளோ தூரத்துக்கு நல்லா முத்தி அந்த மாதிரி இருக்குது. அதாவது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் விட்டோன்னா எல்லாமே இதே மாதிரி தான் வரும். இன்னும் நிறையா கிடக்குது. இது கைக்கு எட்டின தூரத்துலேருந்து உள்ளதை மட்டும் நான் பறிச்சுட்டு வந்தப்போ ஒவ்வொன்றும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது எல்லாமே. இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து சீசனல் டைம் என்னென்னு எனக்கு தெரியல. நான் இது இன்றைக்கி பறிச்சுட்டு வந்தது தான். இதெல்லாம் வந்து ரொம்ப முத்தி போயிருக்குது. ஆனால் இதை நான் வந்து காய வச்சு அதோட விதையை வச்சு ஒரு வேலை இருக்குது, அதை வச்சு நான் செய்வேன். இது மற்றபடி எல்லாமே நம்ம சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே சாம்பாருக்கும் சால்னா அந்த மாதிரி எதுனாலுமே நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். இன்னும் ஏகப்பட்ட காய் கிடக்கு.